ராக் சிட்டி ஏஜி சபை வழங்கும் கிருபையும் சத்தியமும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. புழுதியில புரண்ட என்ன, குப்பையில கிடந்த என்ன கண்மலையின் மேல உயர்த்தி வச்சிங்கப்பா. உங்களுக்கு நன்றி அப்பா. கண்ணீரோடு அழுகையோடு உள்ள உடைந்து காணிக்கையாக கத்தரை, உடைந்த உள்ளத்தோடு கத்தரை கனமனுவோம். நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். பாடுங்க. நீங்க செய்த நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி. நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா, எல்லாரும் நன்றி ஐயா, thank you Lord. நன்றி ஐயா, நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. நினைச்சு பார்க்கிறேன், எல்லாரும் பாடலாம். தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, என் கருவை உம் கண்கள் கண்டதினாலே, உம் கரங்கள் என் வாழ்வை தொட்டதினாலே, ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. இயேசுவே, உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. thank you Lord. ஒன்றுக்கும் உதவாத என்னை தேடி வந்தீரே. உமது சேவைக்காக என்னை தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி அப்பா. நன்றி ஐயா, நான் எல்லாம் உமக்கே. நன்றி எல்லாரும் ஐயா, சத்தத்தை உயர்த்தி நன்றி ஐயா, அவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி ஐயா, நன்றி. நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். நீங்க செஞ்ச நன்மைகளை நினைச்சு பார்க்கிறேன், தினம் தினம் நன்றி சொல்லி துதிச்சு மகிழ்கிறேன். புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை, புழுதியில் புரண்ட என்னை, குப்பையில் கிடந்த என்னை கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உம்மை உயர்த்துவேன். உயர்த்துகிறோம். கண்மலை மேல் உயர்த்தி வச்சு உம்மை உயர்த்துவேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நான் எல்லாம் உமக்கே. நன்றி ஐயா. கர்த்தர் யார் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ச்சியாக பல நாட்களாக அதனுடைய வாதி தியானித்துக் கொண்டிருக்கிறோம்.
கர்த்தர் யார், வேதத்திலே தன்னை அவர் எப்படியாக வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தின விதங்களை குறித்து நம்ம பல விதங்களை நம்ம பார்த்தோம். ஆதியாகம புத்தகத்திலிருந்து பல குறிப்புகளை நம்ம பார்க்க தேவனுக்கு உதவி செய்தார். இப்பொழுது யாத்திராகமம் புத்தகத்திலே நம்ம பார்க்க போகிறோம். வாசிங்கள் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். போதும். கர்த்தருடைய தூதனானவர் முட்செடியின் நடுவிலே இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். 4வது வசனம் பாருங்க. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். அப்ப அந்த முட்செடியிலே அக்கினியாய் வந்து இறங்கினது யாரு? தேவன் தான் அக்கினியாய் வந்து இறங்கினார். அல்லேலூயா. அவள் தன்னை ஒரு அக்கினியின் தேவனாய் வெளிப்படுத்துகிறார். நெருப்பு என்றால் அநேகர் பயப்படக்கூடிய ஒரு விஷயம். நெருப்பு என்றால் அது ஒரு அழிவை குறிக்கிறது. நெருப்பு என்றால் அது ஒரு வேதனையை குறிக்கிறது. திருமண காரியத்தில் கூட நெருப்பை வைத்து தானே செய்கிறார்கள். அவர்கள் திருமண காரியம் செய்கிறார்கள். ஏன்? அந்த அக்கினி மிகவும் முக்கியமானது என்று சொல்லி செய்கிறார்கள். இப்போ எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், அக்கினி என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. தேவன் தன்னை அக்கினியாய் வெளிப்படுத்துகிறார். அவர் அன்புள்ள தெய்வம், இரக்கமுள்ளவர், அவர் கேட்கிற தெய்வம், நமக்கு பதில் கொடுக்கிறவர். நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உன் கரத்தை பிடித்து உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணி கொண்ட தெய்வம் என்று நான் சொல்லி இருக்கிறார். உனக்கு நான் எல்லாவற்றையும் கொடுப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார், ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொடுக்கிறார், நன்மைகளையும் கிருபைகளையும் கொடுக்கிறார். நமக்கு என்ன என்ன வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தாராளமாய் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்துடைய ஒரு தன்மை என்ன? அவர் அக்கினியான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? அவர் அக்கினியான தெய்வம். ஏன் அவர் தன்னை அக்கினியாய் வெளிப்படுத்துகிறார்? இந்த அக்கினியை பார்க்கும்போது ஜனங்களுக்குள் என்ன வருகிறது? ஒரு பயம் வருகிறது. ஏனென்றால் ஜனங்கள் தேவனுடைய ஒரு பகுதியை மாத்திரம் பார்க்கக்கூடாது, தேவனுடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் இரக்கமுள்ளவர், அதனால் எப்படி வேணா நான் வாழுவேன். இயேசு அன்புள்ளவர், அவர் மன்னிக்கிறவர், நான் இஷ்டம் போல நடப்பேன், அப்படி அல்ல. அதான் வேதம் சொல்லுகிறது. உபாகம் 4:24 அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்கினி. அல்லேலூயா. இயேசு பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். அவரை பார்க்கும்போது ஜனங்கள் பயந்தார்கள். அவரிடத்தில் மறுபடியும் ஒன்று பேச துணியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்குள் ஒரு அக்கினி இருந்தது. அதான் இயேசு சொன்னார், அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் தான் அக்கினியின் தேவன். அவர் அக்கினி அழிக்கிற அக்கினி அல்ல. அதாவது அப்படின்னா அவர் அழிக்க வேண்டியவைகளை அழிப்பார். அந்த அக்கினி நமக்கு பாதுகாப்பை கொடுக்க வல்லதாக இருக்கிறது. அது பாதுகாப்பை கொடுக்கும் அக்கினி. தேவ பிள்ளைகளுக்கு அது பாதுகாப்பை கொடுக்கும் அக்கினி. ஆனால் சத்துருவுக்கோ அது அழிவை கொடுக்கும் அக்கினி. இந்த அக்கினியிலே தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார் பாருங்க. முதலாவது படிச்சோம். அவர் முட்செடியிலே அக்கினியாய் இறங்கி வந்து தன்னுடைய ஊழியக்காரனோடு பேசுகிறார். அல்லேலூயா. அந்த ஊழியக்காரனை அழைக்கிறார். எதுக்கு? என் ஜனங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறார்கள், என் ஜனங்கள் வேதனையில் இருக்கிறார்கள், கண்ணீரோடு இருக்கிறார்கள், உடைய கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது என்று சொல்லி அந்த ஜனங்களை நீதான் மீட்டு எடுக்க வேண்டும் சொல்லி அவர் அக்கினியிலே இருந்து அந்த மோசேக்கு ஒரு அழைப்பை அவர் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவன் அக்கினிமயமாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எப்படி? ஒரு அழைப்பை சபைக்கு கொடுக்கிறார். என்னால் ரட்சிக்கப்பட்ட என் ஜனமே, என்னால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட என் ஜனமே, உனக்கு ஒரு அழைப்பை தேவன் கொடுக்கிறார். எப்படி? அக்கினியிலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ எத்தனையோ ஜனங்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவத்திலும் சாபத்திலும், எத்தனையோ வேதனையிலும், தரித்திரத்திலும், கண்ணீரிலும், குடும்ப பிரச்சனையிலும், அழிவிலும் ஜனங்கள் கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசுடைய அன்பையும் இரக்கத்தையும் விடுதலையும் மீட்பையும் போய் சொல்லி அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று இன்னைக்கு தேவன் அக்கினியிலிருந்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். அல்லேலூயா. அக்கினியிலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார்.
மோசே அந்த அழைப்பை முதலாவது மறுத்தான், ஆனால் மறுபடியும் அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அநேகர் கர்த்தருடைய அழைப்பை மறுப்பது உண்டு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் கரம் நீட்டி எல்லா மனுக்குலத்தையும் அவர் அழைக்கிறார். ஆனால் அவருடைய அழைப்பின் சத்தம் கேட்டு அவரண்டை வருகிறவர்கள் சிலராய் இருக்கிறார்கள். பலர் அந்த அழைப்பை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. நமக்கு நிறைய அழைப்பு வரும், அப்படி தானே? திருமண அழைப்பு, பர்த்டே அழைப்பு, நீராட்டு விழா அழைப்பு, புதுமனை புகுவிழா அழைப்பு, இப்படி நிறைய அழைப்புகள் நம்மளை தேடி என்ன செய்யும்? அழைப்புகளுக்கு இந்த ஊரில் என்ன கிடையாது? பஞ்சம் கிடையாது. நிறைய அழைப்புகள் வரும். ஆனால் அந்த அழைப்புக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம்? குடும்பமாக அழகாக நீட்டாக போயிட்டு வந்துடுவோம், மொய்யும் கொடுத்துட்டு வந்துடுவோம். ஆனால் இயேசு அழைக்கிறார். ஆனால் அநேகர் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? குடும்பமாக அவருடைய அழைப்புக்கு வர மாட்டேங்கிறோம். இயேசு நம்மை அழைக்கிறார். எதற்காக? நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாக இயேசு உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அறியாத அநேக ஜனங்கள் என்ன செய்றாங்க? அவங்க அந்த அழிவின் பாதைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு நாம் அந்த நித்திய ஜீவனுடைய அழைப்பின் முக்கியத்துவத்தை அனௌன்ஸ் பண்ண வேண்டும், அறிவிக்க வேண்டும். அதற்காக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் இம்மட்டுமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அக்கினியிலிருந்து ஒரு அழைப்பை கொடுக்கிறார், அழைக்கிற தெய்வம். இரண்டாவதாக யாத்திராகமம் 14:24 சொல்லப்பட்டு வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து, அவர் அக்கினியான மேக ஸ்தம்பத்திலிருந்து என்ன செய்தாரா? எகிப்தின் சேனையை கலங்கடித்து. தேவன் அக்கினியிலே தன்னை எப்படியாக வெளிப்படுத்துகிறார்? சொன்ன அழைப்பை கொடுத்து தன்னை வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது, அது சேனையை கலங்க பண்ணுகிறாராம். எதை கலங்க பண்ணுகிறாரா? சேனையே கலங்க பண்ணுகிறார். தேவனுடைய அக்கினி விரோதமாய் எழும்பி வருகிற நபரை மாத்திரமல்ல, அது சேனையே கலங்க பண்ணும் அக்கினி. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்தின் சேனைக்கும் நடுவாக தேவனுடைய அக்கினி வந்து இறங்குது. உங்களை யாரெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி சேனையாய் எழும்பினாலும் அதை உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டம், அந்த கூட்டத்துக்கு அதை சிதறடிக்கிறார். உனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். அங்க நடுவுல வந்து கர்த்தர் நின்னுடுறார். எப்படி நிற்கிறாரா? அக்கினியாய் நிற்கிறார். எகிப்தியர் என்ன நினைச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்களை அழிச்சிடணும். அவங்க ரதங்களோடும் குதிரைகளோடும் ஆயுதங்களோடும் வராங்க, ஜனங்களை பிடித்து கொண்டு போகும்படி. இப்படிதான் சத்துரு பயம் காட்டி அநேகரை பிடிச்சிட்டு போக நினைக்கிறோம். ஆனால் தேவன் அவங்க நடுவில் அக்கினியாய் இருந்து உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி அந்த பயத்தெல்லாம் எடுத்து யார்கிட்ட போட்டுட்டாரு? எகிப்து ஜனங்கள்கிட்ட போட்டுட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே செங்கடற்களோடு கடந்து போகும்போது இந்த எகிப்து சேனையும் போகுது. அவர்கள் கரையேறின உடனே அவர்களுடைய அந்தங்களுடைய உருளைகள்லாம் கலண்டு விழுது. அப்பந்தான் வீரர்கள் சொல்றாங்க, யோ கர்த்தர் நம்மளோடு கூட என்ன செய்து கொண்டிருக்கிறார்? யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பயந்தாங்க. பயந்து விலகி ஓடணும்னு நினைச்சா கூட என்ன செய்யல, அதுக்குள்ள கடல் வந்து சூழ்ந்து எல்லாரும் சமுத்திரத்துக்கு இரையாயிட்டாங்க. அல்லேலூயா. நம் தேவன் அக்கினியான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்று கண்ட எகிப்தினை நீ ஒருபோதும் காண. உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு எகிப்து உங்களை பயப்படுத்திக்கிட்டே இருக்குதுல்ல. உங்களை ஒடுக்கணும், உங்களை அடிக்கணும், உங்களை வேலை வாங்கணும், உங்களை கீழ்ப்படுத்தணும், அடிமையாக நினைக்கணும், கட்டணும், உங்களை வாழ்க்கை இடிக்கணும்னு சொல்லி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எகிப்துக்கு இன்னைக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறார். அல்லேலூயா, ஆமென். தேவன் அக்கினியாய் பதில் கொடுக்கிறார். அதை யாத்திராகமம் 19:18 வாசிங்க. அக்கினியிலே தேவன் எப்படி தன்னை வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல் எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. அந்த சீனாய் மலையின் மேல் தேவனுடைய அக்கினி இறங்கிற்று. தேவன் அங்கே அக்கினியாய் அங்கே இறங்குகிறார். மோசேவோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. மோசேவோடு கூட பேசுகிறார். இந்த அக்கினியிலே தேவன் பேசுகிறவராய் இருக்கிறார்.
தேவன் அக்கினியான தேவன். அவர் நம்மளை பட்சிக்க வரவில்லை, அவர் நம்மோடு கூட பேச வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த அக்கினியில தான் அவரோட கூட பேசுறாரு. தேவன் அங்கே 10 கட்டளையை கொடுக்கிறார். நானே உன் தேவன் என்று சொல்லுகிற என்னை என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு ஒப்பான ஒரு விக்கிரகத்தையும் நீ என்ன செய்யக்கூடாது, உனக்கு உண்டாக்கவும் கூடாது, அதை நீ நமஸ்கரிக்கவும் கூடாது. அல்லேலூயா. என் நாமத்தை வீணிலே வழங்காது இருப்பாயாக, ஓய்வினாலே ஆசரிப்பாயாக, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக, கொலை செய்யாதே, களவு செய்யாதே, விபச்சாரம் செய்யாதே, பிறருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதே, பிறருடைய யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. அல்லேலூயா. தேவன் அக்கினியிலிருந்து கட்டளைகளை கொடுக்கிறார். அக்கினியிலிருந்து தேவன் பேசுகிறார் என்றால் அங்கிருந்து நமக்கு வேண்டிய கட்டளைகள் வெளிப்படும். ஆமென். அவருடைய வார்த்தை தான் அக்கினி. அந்த வார்த்தை எனக்குள் வந்தவுடனே அது எப்படி இருந்துச்சா, அது அனல் கொண்டு எழும்பினது. அவருடைய வார்த்தையின் எலும்புகளுக்குள் அடைப்பட்டு அது எரிகிற அக்கினியை போல இருந்தது. அவருடைய வார்த்தை அக்கினி. அந்த அக்கினியான வார்த்தையை கொண்டு நம்ம கூட பேசுகிறார். அதனால தான் அந்த அக்கினி என்ன பண்ணுது, நம்மளை சுத்திகரிக்குது, நம்மளை பியூரிஃபை பண்ணுது. அப்ப அந்த கட்டளைகளை கொடுக்கிறார், சட்ட திட்டங்களை கொடுக்கிறார், நாம் நடக்க வேண்டிய முறைகளை கற்றுக் கொடுக்கிறார். நீங்க அதுல இருந்து நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா அவர் சீனாய் மலையில தான் ஆசரிப்பு கூடாத திட்டங்களை பெறுகிறார், எப்படி பலி செலுத்துகிற முறைமைகளை பெறுகிறார், எப்படி காணிக்கைகளை கொடுக்க வேண்டும் என்கிற முறைமையை அங்கே கற்றுக்கொள்கிறார். எல்லாவற்றையும் அந்த அக்கினிலிருந்து தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். அக்கினிலிருந்து தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுத்து அந்த முறைமையின்படி வாழ நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24வது வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம். அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். எதனால? அங்க ஜனங்கள் பார்க்க அவர் சொல்லுகிறார், எந்த தெய்வம் அக்கினியால் பதில் கொடுக்கிறதோ அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. அங்கே எலியா சவால் விடுகிறான், அங்கே தேவாதி தேவன் அக்கினியை இறக்கி தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், அவர் அக்கினியான தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் ஆர்ப்பரிக்கிறார்கள். அங்கே தேவன் பதில் கொடுக்கிறார். பதில் கொடுக்கும் தெய்வமே தெய்வம். எல்லாவற்றுக்கும் தேவனுடைய அந்த அக்கினிக்குள்ளிருந்து பதில் வருகிறது. ஏன் அக்கினிக்குள்ளிருந்து வருதுன்னா, அக்கினி என்பது அது சோதித்து புடமிட்டு பொன்னாய் மாற்றி அது சூப்பரா வரும். அப்ப அக்கினி தானே சோதிக்குது. கர்த்தருடைய வார்த்தை பல முறை அக்கினியினால் சோதிக்கப்பட்டு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பலன் அடைகிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை வந்த உடனே அது ஆவென்று உட்கொண்டேன், அது எனக்கு பலனாக இருந்தது, அது எனக்கு சுகத்தை கொடுத்தது, அது என் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. யார் ஒருவர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறாங்களோ அவங்க பாக்கியவான்கள், கை கொள்ளுறவங்க பாக்கியவான்கள், கர்த்தருடைய வார்த்தையை போதிக்கிறவங்க பாக்கியவான்கள். ஆமென். அந்த வார்த்தை அக்கினியான வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைனா எத்தனை பேர் வேதனையிலிருந்து விடுதலை ஆக்கப்படாமல் இருந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிறது. அவருடைய வார்த்தை மாத்திரம் இல்லைனா நான் என் துக்கத்திலேயே அமிழ்ந்து போயிருப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை வரும்போது தேவன் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தை அனுப்பி விடுதலை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை நாம் வாயில் விசுவாசத்தோடு நாம் உச்சரிக்கும் போது அந்த வார்த்தையோட வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அது அக்கினியை கூட என்ன செய்யுமா, பிளக்குமா. கர்த்தருடைய வார்த்தை அப்படி பவர்ஃபுல்லான கர்த்தருடைய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நம்ம எல்லாம் கனத்தை கொடுக்கணும். அந்த வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அந்த வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுத்து அதன்படி நடக்கும் போது, அதான் உபாகமம் 28:1 சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தருடைய கட்டளைக்கு அவருடைய வார்த்தைக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால்
பூமியில் இருக்கிற உயர்ந்த ஸ்தானத்தில் நீ இருப்ப. கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பார். நீ வாளாகாமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாகுவாய். நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். எல்லாம் கையிட்டு செய்கிற வேலையில உனக்கு ஆசீர்வாதம் உண்டாயிருக்கும். கர்த்தர் தனது பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். அல்லேலூயா, ஆமென். இதெல்லாம் எங்கிருந்து வருது? அந்த அக்கினியான வார்த்தை புறப்பட்டு வரும்போது ஜனங்களுடைய வாழ்க்கையில் விடுதலை கத்த தருவார். தேவன் அக்கினியாய் தன்னை வெளிப்படுத்துகிறார். அடுத்த யாத்திரம் 29:14 வாசிங்க. காளையின் மாம்சத்தையும் அதன் தோலையும் அதன் சாணியையும் பாளையத்துக்கு புறம்பே அக்கினியால் சுட்டரிக்க கடவாய். இது பாவ நிவாரண பலி. இப்படி தேவன் அக்கினியினால் ஒரு பலியை அவர் சுட்டரிக்கிறார். பலிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட காளை சுட்டரிக்கப்படுகிறது போல தேவனுடைய அக்கினி என்ன செய்து வந்து நமக்குள் இருக்கிற அழுக்குகளை சுட்டரிக்குது. அக்கினினால் சுட்டரிக்கப்படுவது ஒரு பிரமாணம். நீங்கள் லேவியாகமம் என்னாமலாம் படிச்சீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த காளைகள் சர்வாங்க தகன பலி, சமாதான பலி, போஜன பலி, நிறைய பலிகள் இருக்குது. ஒரு எருதையோ ஒரு காளையோ ஒரு ஆட்டுக்கடாவையோ ஒரு புறா குஞ்சுகளையோ எப்படி பலியிட வேண்டும் என்று கர்த்தர் அழகா டீச்சிங் கொடுக்கிறாங்க. ஆனால் எல்லாமே அக்கினினால் பரிசோதிக்கப்படும். எல்லா பலிகளையும் எது மேலே வைப்பாங்க? அக்கினி மேலே வைப்பாங்க. ஆமென். அந்த அக்கினி அதை தகனித்து போடும். நாம் தேவனிடத்தில் நம்மளை பலியாய் ஒப்பு கொடுக்கும் போது நமக்குள் இருக்கிற வேண்டாதவைகளை அந்த அக்கினி தகனித்து போடும். ஹல்லேலூயா. இந்த ஆவியை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த ஆத்மாவை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும், இந்த சரீரத்தை அங்கே ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகமாகிய அக்கினி வந்து நம்ம மேலே இறங்கி நமக்குள் இருக்கிற தீயவைகள், சாத்தானுடைய கிரியைகள் எதெல்லாம் வேண்டாம் அதை எல்லாவற்றையும் அந்த அக்கினி சுட்டரித்து போடுக வல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேண்டாதவை எல்லாம் வெளியே போட்டு கொளுத்துறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் உண்டு, ஒரு ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்களா நம்ம தமிழ்நாட்டில். அதே போல் நம்முடைய சரீரத்தில், நம்ம உடம்புல, ஆவில, ஆத்மாவில் இருக்கிற வேண்டாத அசுத்தங்கள், குறைகள், பாவங்கள், தேவன் விரும்பாத காரியங்கள், இச்சைகள், உலக ஆசைகள், தேவன் விரும்பாததை நம்ம விரும்புறது, இதையெல்லாம் மூட்டை கட்டி வெளியே கொண்டு போய் போட்டு பாளையத்துக்கு புறம்ப கொண்டு போய் போட்டு என்ன செய்யணும்? தேவனுடைய அக்கினி என்ன செய்யணும்? வந்து அதை சுட்டரித்து போட்டுடணும். ஹல்லேலூயா, ஆமென். 1 கொரிந்தியர் 3:13 சொல்லப்பட்டிருக்குது, அக்கினியானது பரிசோதிக்கும். அக்கினி என்ன செய்யுமா? அக்கினியானது பரிசோதிக்கும். ஒவ்வொரு நபரையும் அக்கினி பரிசோதிக்கும். அவன் கட்டினது அப்போதான் வெளிப்படும். உங்க வாழ்க்கையை நீங்க எப்படி கட்டுகிறீங்க அது அக்கினி பரிசோதிக்கும் போது தான். நீங்க மரத்தில் கட்டியிருக்கீங்களா? வக்கியோல்ல கட்டியிருக்கீங்களா? விலையேறப்பெற்ற கல்லினால் கட்டியிருக்கீங்களா? பொன்னினால் கட்டியிருக்கீங்களா? வெள்ளினால் கட்டியிருக்கீங்கன்னு சொல்லி எப்போ வெளியாகுமா? அக்கினி பரிசோதிக்கும் போது. தேவனுடைய அக்கினி பரிசோதிக்கும் போது அது சுத்த பொன்னாய் விளங்கத்தக்கதாக நம்முடைய ஜீவியம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு அக்கினி பரிசோதனை வந்தது. தன் மகனை பலி செலுத்த வேண்டும். ஆனா அந்த அக்கினி பரிசோதனையில ஆபிரகாம் ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் அவனுக்கு கிடைச்சது. எதனால? அவன் அந்த அக்கினி பரிசோதனையில அவன் கட்டப்பட்டது, அவன் விளங்கினது. அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தை எப்படி பில்ட் பண்றீங்க? நல்ல வேத வசனத்தை வைத்து நீங்க கட்டி எழுப்புறீங்களா? விசுவாசத்தை வச்சு தேவன் கொடுக்கும் வார்த்தைகளை சொல்லி சொல்லி விசுவாசமான வார்த்தையை சொல்லி கட்டி எழுப்புனீங்கன்னா எந்த சோதனை வந்தாலும் அது நம்மளை விழத்தள்ளாது. ஆமென். அந்த சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை சோதனை சகித்து சோதனை முடிந்தபடி எப்படி மாறுவானா? அவன் சுத்த பொன்னாய் விளங்குவான். அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவியம் வெளிப்படும் எப்பொழுது? அந்த பரிசோதனைக்கு பின்பதாக வெளிப்படும். எக்ஸாம் எழுதின பின்னாடி தான், மார்க் வந்தோன்னு தான் வெளிப்படும். நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கிறோம், பாஸா ஃபெயிலான்னு செய்யுது, ரிசல்ட் வருது. அதே போல் ஒவ்வொரு மனிதனுக்கும் அக்கினி பரிசோதனை உண்டு. அதில் நாம் ஜெயமாய் நம்ம வெளிப்பட வேண்டும். அல்லேலூயா. விலையேறப்பட்ட கற்களினால் நம்முடைய ஜீவியம் கட்டப்பட வேண்டும். விலையேறப்பட்ட பொன்னினால் கட்டப்பட வேண்டும், வெள்ளினால் கட்டப்பட வேண்டும். மரம் வக்கோலினால் கட்டினோன்னா அது என்ன செஞ்சிருது? அவ்வளோ ஒரு 2 நிமிஷம் திரும்பி பார்த்தா அது அப்படியே எரிஞ்சு கரிஞ்சு சாம்பலாகி கடைசியில் பார்த்தா குப்பையாக மாறிடும்.
நம்முடைய வாழ்க்கை அப்படி கட்டப்படக்கூடாது. இயேசு மேலே அஸ்திபாரம் போட்டு அந்த கண்மலையாகிய கிறிஸ்து மேலே புத்தியுள்ள மனிதனாக நம்முடைய வாழ்க்கையை அவர் மேல் இசைவாய் கட்டி எழுப்பும் போது காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் புயல் வந்தாலும் அந்த வீடு என்ன செய்யாது? அது அழிந்து போகாது. ஹல்லேலூயா! ஏன்? அந்த வீட்டுக்குள் இயேசு இருக்கிறார். அவர் வீற்றிருக்கும் அந்த வீடு அழியாது. அந்த வீடு கர்த்தருக்காக என்றென்றும் 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 அது நிலைத்து நிற்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! ஆமென். அக்கினி சோதனை, சோதம் குமாராவை கர்த்தருடைய அக்கினி வந்து அழித்து போட்டது. துன்மார்க்கனுக்கு தேவனுடைய அக்கினி அழிவை கொடுக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுக்கோ அக்கினி ஒரு சுத்திகரிப்பை கொடுத்து அது நம்மளை எப்படி மாற்றுது? நம்மளை இன்னும் பியூரிஃபை பண்ணி சுத்த பொன்னாய் விளங்க வைக்குது. ஹல்லேலூயா! தேவனுடைய அக்கினிக்குள் நாம் இல்லைனா, தேவனுடைய அக்கினிக்குள் நாம் நம்மளை வைத்துக் கொள்ளவில்லை என்றால் நரக அக்கினிக்குள் நாம் போய்விடக்கூடாது. நரக அக்கினி ஒன்று இருக்கிறது. அது தேவனுடைய அக்கினி அல்ல, அது சாத்தானுடைய அக்கினி. அது பிசாசுக்கு வைக்கப்பட்ட அக்கினி. அவனை பின்பற்றுறவங்க அந்த அக்கினிக்குள்ள போவாங்க. தேவனாகிய அக்கினிக்குள் வரும்போது தேவன் பரலோக ராஜ்யத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா! அவர் அக்கினியான தேவனாக இருக்கிறார். அந்த அக்கினி நமக்குள்ள பற்றி எரிய வேண்டும். எப்போது அந்த வார்த்தையாக அக்கினி நமக்குள்ள எரிந்து கொண்டே இருக்கும்போது அது நமக்கு பலனாய் 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 அது நமக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த உலக அசுத்தத்துக்கும் பாவங்களுக்கும் சத்துடைய கிரியைகளுக்கும் நாம் ஒப்பு கொடுத்து அந்த சாத்தானுடைய அக்கினிக்குள் நாம் என்ன செய்து விடக்கூடாது? நாம் போய்விடக்கூடாது. நம் தேவனுடைய அக்கினிக்குள் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையை அக்கினியாய் மாற்றி சுத்த பொன்னாய் பிரகாசிக்க பண்ண வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்மளை கையெழுத்தி ஜோமுனுமா? ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆவியானவரே. நாங்கள் உலக அக்கினிக்கு நான் போயிடக்கூடாது. தேவனுக்கு சித்தமில்லாத அக்கினிக்குள் நான் போய்விடக்கூடாது. உம்முடைய அக்கினி என்னைக்குள் வருவதாக. உம்முடைய அக்கினியான வார்த்தை எனக்குள் இருப்பதாக. ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆவியானவரே. நீர் எனக்குள் வெளிப்படுவீராக. அக்கினியால் பதில் கொடுக்கும் தேவனே தேவன் என்று நீர் எனக்குள் இருந்து நீ வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆவியானவரே. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை செய்வீராக. நரக அக்கினி எங்களுக்கு வேண்டாம். நரக அக்கினிக்குள் யாரும் பிரவேசிக்க கூடாதபடிக்கு தேவ அக்கினி எங்களுக்குள் எழும்புவதாக. ஹல்லேலூயா! உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய அக்கினியால் எங்களை நிரப்புவீராக ராஜா. அக்கினியால் நிரப்புவீராக. நீரை ஆஸ்வதிப்பீராக. என்னும் ஆயிரம் ஆயிரமாய் வளர்ந்து பெருக உதவி செய்யும்படியாக எங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஐயா. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, நீரை மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். Rock City AG Church service timing Sunday morning 5 a.m., 7 a.m., 9 a.m. and 11 a.m. Evening 6:30 p.m. Branch Church AG Blessing Center. Sunday morning service 9 a.m. near Ariyamangalam EB Office Street, Thidir Nagar Road. Our address AM Plaza, number 8/1, second floor, opposite Sidambaram Mahan, Trichy 620002. Cell phone 9976607364.